ஹேடா ப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கனுக்கு மாதிரியும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இதுதான் நீங்கள் வந்து லைக் என்ன சொல்கிறது, நீங்கள் வீடியோஸ்க்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கடா. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட அவ்வளோ வந்து பேசியிருந்திருப்பேன், சொல்லியிருந்திருப்பேன், என்னோடய ஃபீலிங்ஸை வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்திருப்பேன். பட் ஆனால் கமெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணவங்க ஓகே, பட் நிறைய பேர் இருக்கீங்கல்ல, ஸோ வீடியோஸை பாருங்கடா. ஏன் பார்க்க மாட்டேன்றீங்க? எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டத்தை கொடுக்குது. நான் அவ்வளோ வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன், பட் வந்து உங்ககிட்ட இருந்து அட்லீஸ்ட் ஒரு சின்ன கமெண்ட், ஒரு சப்போர்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் ஆனால் அது வரலை. நான் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதான். பட் ஆனால் இருந்தாலும் வந்து உங்களுக்காக தானடா இதெல்லாமே வந்து நான் பண்ணுறேன். ஸோ எனக்காக நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்க, நான் வேறு எதுவுமே கேட்கல. கமெண்ட் போடுங்கடா, அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். அதுக்காக தான் வந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன். வேறு எதுவுமே இல்லை. வீடியோஸை கொஞ்சம் ஹைப்பும் பண்ணி விடுங்கடா. லைக்ஸ் போடுங்க, வீடியோஸ்க்கு ஹைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கடா. நம்ம 4K வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து பெண்டிங்காக இருக்கிறதெல்லாம் வந்து முடிச்சுட்டு ஜேகேவோட ஒரு புது ஒரு எஃப்எஃப் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். யார் யாரெல்லாம் வந்து அந்த ஸ்டோரிக்காக இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கடா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்டா ப்ளீஸ், ஓகேவா? இந்த உங்களோட பர்பிள் குயினுக்காக இதை பண்ணுங்கடா, ஓகேவா? அண்ட் நாம் இன்னைக்கு அரேஞ்ச்டு மேரேஜ் வித் வில்லேஜ் மொரட்டு பையனோட நெக்ஸ்ட் பார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஐ திங்க் பார்ட் 8 அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நான் பார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இது வந்து உங்களுக்கு புரியும். லாஸ்ட்டாக நான் எதில் வந்து நிறுத்தி இருந்திருப்பேன் அப்படின்னா, வந்து இந்த மாதிரி நிலாவை பொண்ணு பார்க்க வந்திருந்திருப்பாங்க. அந்த பர்சன் யாராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து நான் கேட்டிருந்திருப்பேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ரொம்பவே ஹாப்பி. அண்ட் யாரெல்லாம் வந்து ஷூகான்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து கமெண்ட் பண்ணிங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய 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 கைத்தட்டல். ஏன்னா அந்த எதுக்குன்னா ஷூகா தான் கரெக்டான ஆன்சர். அந்த பொலிட்டிக்கல் மினிஸ்டர் வந்து யார் அப்படின்னா வந்து நம்ம ஷூகா தான். ஸோ கரெக்டாக சொன்ன எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கிளாப்ஸ். அண்டு லைக் வந்து தப்பாக சொன்னவங்கன்னு இல்லை. ஸோ நீங்கள் எதிர்பார்த்தது இந்த பர்சனாக இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருப்பீங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து கிளாப்ஸை நான் வந்து கொடுக்குறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்கள் எனக்கு எல்லா வீடியோஸ்லையும் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கும்டா பப்ளீஸ், ஓகேவா? அண்ட் நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ள போலாம் டா பப்ளீஸ். லைக் ஷூகாவும் வந்து எல்லாம் பேசி முடிச்சு நீங்களும் வந்து நின்றுட்டு தான் இருக்கீங்க. குடிஞ்ச தலை நிம்மறவே இல்லை. ஷூகாவோட அப்பா அம்மாவுக்கு உங்களுக்கு ரொம்ப பார்த்ததுமே வந்து பிடிச்சி போச்சு. லைக் வந்து நீங்கள் ஷூகாவை நிமிர்ந்து பார்க்கல, ஆனால் ஷூகாவுக்கு ஓகே, எனக்கு வந்து மேரேஜுக்கெல்லாம் ஓகே தான், எனக்கு வந்து பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கா அதை கேட்டதுமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களோட அப்பா தான் பொண்ணுக்கிட்ட நீங்கள் ஏதாவது பேசணும், அதெல்லாம் இல்லை மாமா, வேண்டாம், எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா நான் பேசிக்கிறேன், இப்போ பேச எனக்கு எதுவும் தேவையில்லைன்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஷுகா சொல்லியிருப்பார். சரிங்க மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷம் மாமா. இந்த நிச்சயம் இது அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், டைரெக்டாக வந்து கல்யாணத்துலேயே வந்து முடிச்சிடலாம். ஏன்னா வந்து எனக்கு உங்களுக்கே தெரியும் என்னோடய வேலை எப்படி அப்படின்ட்டு. அதனால் வந்து அடிக்கடி என்னால் வந்து வந்துட்டுலாம் போக முடியாது. ஸோ டைரெக்டாக கல்யாணமே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்திருப்பாங்க. சரிங்க மாப்பிள்ள, ஒரு நல்ல நாளாக பார்த்து கல்யாணத்தை நல்லா பார்த்து எப்போ என்ன அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணிடலாம் மாப்பிள்ள. சரிங்க மாமா, அப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி அவங்க கிளம்பி போயிட்டாங்க. உங்களால் அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியல. நீங்கள் வேகமாக ரூமுக்கு ஓடி போய் கதவை மூடிட்டு அவ்வளோ அழுன்னு அழுகிறீங்க. உங்களால் டேங்க தவிர வேறு யாரையுமே வந்து உங்களோட லைக் ஹஸ்பண்டாக ஏற்றுக்க முடியல. உங்கள் அப்பா இப்படி பண்ணுறாருன்னு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து உங்கள் அப்பாவையும் விட்டு கொடுக்க முடியல. டேங்கிட்ட போகலாம் அப்படின்னு சொன்னால் அப்பாவை கஷ்டப்படுத்திட்டு போகிறோமே அப்படின்ற ஒரு இதுவும் வந்து உங்களுக்கு இல்லாத இருக்குது. உங்கள் அப்பாவா, அப்பாடா
நல்லபடியா அவங்களுக்கு மாப்பிள்ளைக்கு நம்ம பொண்ண பிடிச்சிருந்துச்சு. மேற்கொண்டு கல்யாணத்த மட்டும் பண்ணி வச்சுட்டா போதும். நான் போய் ஒரு நல்ல நாளா பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாரி உங்க அப்பா வந்து வெளியில போயிட்றாரு. அங்க இருந்த ஹோபிக்கும், நம்ஜுனும் உங்க அம்மாக்கு, "டேய் ஹோபி என்னடா இது உங்க அப்பா விட்டா ஜெட் ஸ்பீட்ல போயிட்டுருக்காரு. ஒரு வாரத்திலேயே கல்யாணத்த முடிச்சிருவாரு போலயேடா! இப்ப என்னடா பண்றது?" அதுதாம்மா எனக்கும் தெரியல. ஏம்மா உன் புருஷன் இப்படி இருக்காரு? டேய் இப்ப என்னடா பண்றது? ஐடியா குட்றா! அப்படின்ற மாரி ஹோபி தான் நம்ஜூன் கிட்ட கேட்குறாரு. இத பாருடா, எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு அவன்கிட்ட பேசினா ஒண்ணு வேலைக்காகும். அவன் பேசி இதுக்கு ஒத்துக்குவானான்ட்டு எனக்கு தெரியல. இல்லன்னா உன் தங்கச்சி அந்த டேங்க மறந்துட்டு இவனுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும். இது 2ல ஏதாவது ஒண்ணு தான் நடக்கும். அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. டேய் என்னடா நீ அப்போ அன்னைக்கு அவ்ளோ சீன் போட்ட. இப்போ இப்படி சொல்ற? அது நான் என்னமோ சிஇஓ இல்ல வேற ஏதாவது எவனாவது இருப்பான்ட்டு தான் நெனச்சேன். அப்படி இப்படி ஏதாவது பேசி கீசி இல்ல மிரட்டி பண்ணிடலான்ட்டு பார்த்தேன். ஆனா இவன வந்து உங்க அப்பா புடிச்சுட்டு வந்திருக்காருடா. இதுதான்டா பெரிய ட்விஸ்ட்டு. நான் என்னடா பண்றது? பேசாம நம்ம போலீஸுக்கு போயிட்டா என்ன? எது போலீஸுக்கா? கொஞ்சமாச்சும் ஏதாவது மண்டையில இருக்காடா உனக்கு? உங்க அப்பாவ எதிர்த்து நீயே கேஸ் குடுக்க போறியா? அ அ சாரி மச்சான் சாரி. நல்லா வருதுடா எனக்கு வாயில. நீலாம் ஏன்டா இப்படி பண்ற? ஐயோ! டேய் நீங்க நிறுத்துங்கடா. நான் இங்க என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுதுன்ற இதுல இருக்கேன். இப்ப நீங்க 2 பேரும் இந்த மாரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா அதுதாம்மா எனக்கும் தெரியல. நீ வேறம்மா அப்படின்ற மாரி போயிட்டுருக்கு. டயான் கிட்ட இருந்து கால் வருது. யாருக்குன்னா ஹோபிக்கு தான். ஐய்யய்யோ! இவனா அப்படின்ற மாரி நீங்க இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ற மாரி டயாங் ரூமுக்கு தான் ஹோபி வந்து ரூமுக்கு தான் வந்து போறாரு. அ மச்சான் சொல்லுங்க மச்சான். என்னது கால் பண்ணியிருக்கீங்க? அ இல்ல மச்சான், அவகிட்ட சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். அதான் மச்சான் ஒரு மாரியாவே இருக்கு. அவகிட்ட என்னமோ வந்து நடக்கிற மாரியே தோணுது மச்சான். அவகிட்ட கொஞ்சம் ஃபோன குடுக்குறீங்களா? அது அது வந்து மச்சான், அ இப்ப சூழ்நிலை சரியில்லையே மச்சான். நான் என்ன மச்சான் பண்றது? அப்படின்ற மாரி ஒரு மனசுக்குள்ளாரையே நெனச்சிக்கிறாரு. மச்சான் என்னாச்சு? ஏன் அமைதியா இருக்கீங்க? அ அது அது வந்து ஒண்ணும் இல்ல மச்சான். ஒண்ணும் இல்ல. இப்போ நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன் மச்சான். நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நான் வந்து உங்களுக்கு நிலா கிட்ட ஃபோன் பண்ணி தரட்டுமா? அ சரி மச்சான். சரி அப்ப நான் வச்சுர்றேன். சரி. தேங்கு கால கட் பண்ணிட்டாரு. சுபா! ஐயோ! என் மண்டை வெடிச்சிரும் போலயே! இப்ப என்ன பண்றது? ஒரு வழியா ஒரு ஒரு சைடு நான் தங்கச்சி, இன்னொரு சைடு அப்பா, இன்னொரு சைடு அம்மா. 3 பேரும் என்ன பிடிச்சு இழுத்து என்ன பண்ண போடுறாங்களோ! இப்போ இது வேற பத்தாதுன்னு இந்த டயாங்கு வேற. சுபா! என்ன ஆவன்னு தெரியலையே எனக்கு. ஹோபி எப்படியாவது உங்ககிட்ட டயாங்க பேச வச்சிடலான்ட்டு பார்த்து வந்திருப்பாரு. பட் ஆனா இந்த கல்யாண வேலைகள் அதனால உங்க அப்பா டயாங்க சாரி ஹோபிய கூட்டிக்கிட்டே தான் சுத்திட்டு இருப்பாரு. ஹோபி அப்புறமா உங்க அம்மா இவங்க 3 பேரும் தான் போயிட்டே இருப்பாங்க. உங்க அண்ணனுக்கா, ஹோபிக்கா, ஐயோ எப்பா விடுப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ற? டேங் எவ்வளவோ கால் பண்ணியிருப்பாரு. லைக் வந்து ஹோபி கிட்ட வந்து உங்ககிட்ட பேச வைக்கிறதுக்கு. பட் ஆனா அது முடியவே இல்ல. அவரு வந்து எடுக்கவும் இல்ல. எப்படி எடுப்பாரு? ஏன்னா உங்க அப்பா கூட இருக்காரே! அதனால அவராலயும் வந்து எதுவும் பண்ண முடியல. இப்படிதான் வந்து லைக் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ஒரு 1 வீக்லயே வந்து மேரேஜ் அப்படின்ற மாரி முடிவு பண்ணதுனால, எல்லாருமே வந்து பிஸியான ஒர்க்ஸ் வந்து போயிட்டுருக்கு. உங்க அப்பாவா எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் எப்படியோ ஒரு வழியா வந்து அது டயாங்கோட காதுக்கு வந்து போயிருச்சு. டயாங்க்கா அவரால முடியல. இந்த இந்த நியூஸ் கேள்விப்பட்டதுமே ஹோபிக்கு தான் கால் அடிக்கிறாரு. அ அப்போ வந்து அவரு ஒரு மீட்டிங்ல இருந்திருப்பாரு. ஸோ ஹோபியோட கால வந்து அவரு எடுக்கல. திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஐயோ! என்னவா இருக்கும்? நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நான் வந்துடுறேன் அப்படின்ற மாரி அவரு எந்திரிச்சு போய் வெளியில கால் அட்டெண்ட் பண்றாரு. மச்சான் இது உண்மையா? அ எது உண்மையா? உங்க தங்கச்சிக்கு கல்யாணமாமே! அது உண்மையா மச்சான்? அ ஐயோ! போச்சு தெரிச்சுச்சா? அது அது வந்து மச்சான் சொல்லுங்க. அது உண்மையா? இல்லையா? ஆமா. ஆமா மச்சான். உண்மைதான். என்ன மச்சான் இப்படி சொல்றீங்க?
நான் வேற என்ன பண்றது? எங்க அப்பா இப்படி பண்ணி வச்சிட்டாரு. ஒரு வாரத்துல கல்யாணம், இன்னும் 2 நாள்ல அவருக்கு கல்யாணம். என்ன 2 நாள்ல கல்யாணமா? ஆமா மாப்பிள்ள, இதுக்கு மேலலாம் என்னால பொறுமையா இருந்துட்டு இருக்க முடியாது மச்சான். நான் இப்பவே கிளம்பி வரேன். ஐயோ மச்சான், நீங்க வேற ஐயோ இப்படிலாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ளே டயாங் வந்து காலை கட் பண்ணிடுறாரு. வேக வேகமா வந்து போறாரு. வீட்டுக்கு போய் லைக் கோவமா தான் போயிட்டுருக்காரு. அவருக்கு லைக் வந்து அவங்க வீட்டில் என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. லைக் வந்து டேய் 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 என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்க? என்கிட்ட எதுவும் யாரும் கேட்காதீங்க, அதுதான் நல்லது. என்னடா சொல்ற? அதெல்லாம் அப்படிதான். நீங்க நகருங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து அவருக்கு வேண்டியதை வந்து அவர் லைக் வந்து லைக் எப்படியாவது ஏதாவது வந்து கன்வின்ஸ் பண்ணிடணும் அப்படின்றனால ஏதோ அவர் வந்து அங்கேருந்து அவரோட இது இங்கேருந்து எடுத்து பேகெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவர் வந்து இப்போ சர்ன்னு கிளம்பி உங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்காரு. கோபிகா, ஐயோ மண்டையே வெடிச்சிரும் போலயே, இப்போ என்ன பண்ணுவேன்? அந்த சூக பையன்கிட்ட பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வேற வாங்கணுமா? அந்த பாதி பையனை அப்பாயின்மெண்ட் வாங்கலான்ட்டு பார்த்தா அதுக்கும் முடிய மாட்டேங்குது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இப்படி வந்து டயாங்கும் வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆனதுக்கப்புறமா அவரும் வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து வந்திருப்பாரு. பட் ஆனால் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து சடனாக யாரோ வந்து அவரை கிட்னாப் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க. யாருன்ட்டு வந்து தெரியல. டயாங்க்கு என்ன ஆச்சு ஏது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவரோட பைக் மட்டும் உங்களோட வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி அவரோட பைக் வந்து அங்கே கிடக்குது. லைக் வந்து அது வந்து லைக் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. அந்த பிளேஸுக்கு வந்து லைக் காரில் தானே வந்து ஹோபிலாம் வருவார். அவருக்கா பக்குன்னு ஆயிடுச்சு, ஒரு வேளை டேங் வந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தா அந்த வண்டி கீழே கிடக்குது. இது 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 மச்சானோட வண்டி மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பார்த்தா அது டேங்கோட வண்டி மாதிரியே தான் இருக்குது. வண்டி இங்கே இருக்குது, அப்போ வீட்டுக்குள்ளார வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் அங்கே வந்து ஹோபி, அவங்க அப்பா அண்ட் வந்து ஷூகா, அவங்க அம்மா எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. அவருக்கா பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோயோ அப்பா வேற இருக்காரு. பதறி போய் தான் உள்ளார வந்திருப்பார் ஹோபி. இவன் இதுக்கு பதறி போய் வரான்? என்னடா ஆச்சு? அப்பா, அது ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்களாப்பா? டேய், நம்ம வீட்டுக்கு வந்ததுன்னா மாப்பிள்ள தானே வந்திருக்காரு. அதுவும் முன்னாடி தானே உட்காந்துட்டு இருக்காரு. ஆமாப்பா. நிலா எங்கப்பா? நிலா ரூம்ல இருக்க. சரிப்பா, நான் போய் பார்க்குறேன். என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் பாருங்க. வாங்க மாப்பிள்ள. அப்படின்ற மாதிரி அவரும் வந்து ஓபி சொல்லிட்டு உங்கள் நிலாவோட ரூமுக்கு தான் வந்து போகிறாரு. ஓப்பன் பண்ணால் நிலா வந்து அழுது 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 அப்படியே வந்து சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கா. நிலா அப்படின்ற மாதிரி உள்ளார வரான். அண்ணா, 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 அழாதடி அண்ணா, ப்ளீஸ் அண்ணா. டயாங்கு கிட்ட நான் பேசணும்ண்ணா, ப்ளீஸ் அண்ணா. சரி சரி, அப்பா கீழே இருக்காரு, இப்போ பேச முடியாது. இல்லை அண்ணா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாண்ணா, ப்ளீஸ்ண்ணா. டயாங்கு தான்ம்மா, டயாங்கு தான் வேணும் எனக்கு, ப்ளீஸ் அண்ணா. டயாங்கிட்ட நான் பேசியே ஆகணும். அவர் வர சொல்லு, வந்து என்னை கூட்டிட்டு போ சொல்லுண்ணா, ப்ளீஸ்ண்ணா. ஐயோ அல்லாத நிலா, சைலண்டாக இரு. நான் டேங்க்கு கால் பண்ணுறேன். டேங்கு கால் பண்ணுறாரு. பட் ஆனால் அது போகலை. என்னது இது? திரும்ப கால் பண்ணுறாரு, போகலை. கால் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்காரு, போகவே இல்லை. என்னாச்சுண்ணா? அவருக்கு கால் போக மாட்டேங்குதுடி. அவர் இங்கே தான் எங்கேயாவது இருக்காரா? என்னது, இங்கே எப்படிடா இருக்க முடியும்? இல்லடி, அவரோட பைக்கு கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி பார்த்தனே. என்ன பாத்தியா? இங்கே ஒரு வந்திருக்காரா? எங்கே இருடி. என்ன மாமா? என்னண்ணா? மாமாவை பார்க்க போகணும் நான். இல்லடி, அங்கே அவரோட பைக்கு மட்டும்தான் இருக்கு, அவர் இல்லை. அப்போ அவர் எங்கே போனாரு? தெரியல, பார்க்குறேன் இரு, அவசரப்படாத. உடனே ஹோபி வந்து நம்ஜனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பைக் மட்டும்தானே இருக்கு, ஆளை காணோண்டா, என்னன்னு தெரில, கொஞ்சம் பாரு. சரி, அங்கே சிசிடிவி கேமரா இருக்கா? இருக்குன்னு தான் நினைக்கிறேன், பாருடா அப்படின்ற மாதிரி நம்ஜன் கிட்ட ஹோபி சொல்லி இருந்திருப்பாரு. நான் நம்ஜன் கிட்ட சொல்லியிருக்கேன், பார்க்கலாம். சரி, அல்லாத
சரி, ஆனா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நான் இல்லைன்னா நான் செத்துருவேன். ப்ளீஸ். ஏய், ஒன்றும் ஆகாதடி. டயாங்க தாண்டி நீ கல்யாணம் பண்ணிப்ப, போதுமா? நிஜமா நிஜமா அழாத. உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன், புரியுதா? அழாதடி அப்படின்ற மாதிரி வந்து ஹோபியும் வந்து சொல்லி இருந்திருப்பாரு. அப்படி கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே லைக் வந்து அதுக்கப்புறமா ஹோபியும் வந்து அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. நம்ஜனும் கால் பண்ணுறாரு. டேய், நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன், பாருடா. அதை பார்த்தபோது எனக்கே செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா சொல்கிற? முதல்ல பாருடா அதை அப்படின்ற மாதிரி நம்ஜன் வந்து ஹோபிகிட்ட சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த வீடியோவை பார்த்தா யாரோ டேங்க கடத்திட்டு போகிறாங்கன்றது நல்லா தெரியுது. பார்த்து அவருக்கு ஷாக்கு. உடனே நம்ஜனுக்கு கால் பண்ணுறாரு. டேய், என்னடா இது? ஆமாண்டா, யாரோ கடத்திருக்காங்க. யாருடா இருக்கும்? ஒரு வேளை என் அப்பாவா இருக்குமோ? உங்க அப்பா அந்த அளவுக்குலாம் பண்ண வர ஆளு கிடையாதுடா. எனக்கு தெரிஞ்ச வேற யாரோ தான் பண்ணியிருக்காங்கன்ட்டு தோணுது. வேற யாரா பண்ணியிருப்பா? தெரியலடா, கண்டுபிடிக்கிறேன். டேய், கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடுறா. இங்க வேற என் தங்கச்சி டயாங்க இல்லைன்னா செத்துருவேன் வேற சொல்லிட்டு இருக்கா. அவகிட்ட நான் போய் இல்ல டயாங்க வந்து காணோம், அவனை யாரோ கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க முடியாதுடா. அறிவு கட்ட நாசமா போனா எனக்கு தெரியாதடா அது. மூடிட்டு போனை வெயிடா. அவருக்கு வேற செம்ம டென்ஷன் ஆகுது. ஐயோ, இப்போ என்ன பண்றது? ஏன் எல்லாம் இப்படி வந்து விடியுது? எனக்கு அப்படியே பைத்தியம் முடிச்சிடும் போல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்படியே 2 days ஸ்கிப் ஆகுது. டயாங்க பற்றின ஒரு தகவலுமே வந்து கிடைக்கல. நீங்களா தொடர்ந்து ஹோபி கிட்ட வந்து டயாங்கிட்ட பேசணும் 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 சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதனாலே ஹோபி வந்து உங்கள் பக்கத்தில் வரவே இல்லை. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த நிலமையில உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அழுகையாக வருது. பேசாமல் எங்கேயாவது போயிடலாமா, செத்துடலாமா அப்படின்ற ஒரு மனநிலைக்கே நீங்கள் வந்து போயிட்டீங்க. இப்போ எங்களை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுக்கு கல்யாணமே முடிஞ்சிடும். ஸோ இப்போ மணப்பெண் அறை இருக்குல்ல, அங்கே தான் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களால் முடியல சுத்தமாக. கண்ணை மூடிட்டு அப்படியே வந்து அந்த டிஎஸ் வலியுது. எங்க மாமா இருக்க நீ? எனக்கு வந்து கூட்டிட்டு போமா மாமா. இப்போ மட்டும் நீ வரலை, நான் வந்து கூட்டிட்டு போனா நான் செத்துருவேன் மாமா அப்படின்ற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளாரையே அவ்வளோ அந்த கஷ்டத்தை மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு அவ்வளோ இதாக இருக்கீங்க நீங்கள். உங்களால் சுத்தமாக வந்து முடியல. உங்களை வந்து ஒரு நல்லா கல்யாண பொண்ணுக்கு எப்படியெல்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. உங்கள் அம்மா வராங்க. உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. அம்மா, மாமா, மாமா எங்கம்மா? இதை பாருடி, அவனை மறந்துரு, அதுதான் உனக்கு நல்லது. இப்போ உனக்கு கல்யாணம் ஆக போகுது. அம்மா, அப்படி சொல்லாதம்மா. மாமா இல்லைன்னா நான் செத்துருவேம்மா. இந்த கல்யாணத்தை நிறுத்துமா ப்ளீஸ்மா. நீயாவது அப்பா கிட்ட சொல்லுமா. வேற ஒருத்தரெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதும்மா, ப்ளீஸ்மா. இதை பாரு நிலா, உங்கள் அப்பா முடிவு பண்ணிட்டா அதை மாற்ற மாட்டார்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அம்மா ப்ளீஸ்மா. அப்போ என் உயிரை விட அப்பாவுக்கு அதுதான் முக்கியம்மா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்மா. இந்த கல்யாணம் நடந்தால் நான் செத்துருவேம்மா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. வாயை மூடுடி. இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காத. அப்படிதான் நடக்க போகுது. நான் சாக போகிறது எல்லாரும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதை பாருடி, உனக்கு கல்யாணம் ஆக போகுது. மாப்பிள்ளையும் நல்லவராக தான் இருக்காரு. உன்னை நல்லா பார்த்துப்பாரு. எனக்கு வேண்டாம். எனக்கு டே மாமா தான் வேணும். ப்ளீஸ்மா, அப்பா கிட்ட சொல்லுமா. வேண்டாம்மா. இதை பாரு, உன் அப்பா யார் சொல்கிறதையும் கேட்க போகிறது கிடையாது நிலா. அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா இங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம்ஸ் கிட்ட பொண்ணெல்லாம் அழைச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே முடியல. நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா வந்து தூக்க மாத்திரை இருக்கு இல்லையா, அதை அதிகமாக வந்து சாப்பிட்ருந்துருப்பீங்க. உங்களை அப்படியே வந்து பொண்ணை கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னதுமே உங்களை அப்படியே கூட்டிட்டு போகிறாங்க. நீங்களா வாழ்க்கையே வெறுத்த மாதிரி தான் வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே உங்களை வந்து உட்கார ஷூகாக்கு பக்கத்தில் தான் வந்து உட்கார வைக்கிறாங்க. உங்கள் கண்ணெல்லாம் அவ்வளோ கலங்குது. மாமா, இந்த வாழ்க்கையில்
உன் கூட வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா அது இப்ப நடக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியுது மாமா. என்ன மன்னிச்சிரு. இந்த மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா என்னால இதை ஏத்துக்க முடியல. நான் சாகறதுக்கு முடிவு பண்ணிட்டேன் மாமா. அப்படின்ற மாதிரி உங்க மனசுக்குள்ளாரையும் நினைச்சுக்கிறீங்க. அந்த கண்ணீர் அப்படியே உங்க கன்னத்துல இருந்து கண்ணுல இருந்து அப்படியே கன்னத்துக்கு வந்து போகுது. அந்த விரிச்சுவல்ஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா, அதெல்லாம் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. கோபிகா அவருக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. நம்ஜன் கிட்ட தட்டி ஏதாவது கிடைச்சிச்சாடா? இல்லடா, எதுவுமே கிடைக்கலடா, ஒரு ஒரு க்ளோ கூட கிடைக்கலடா. இப்ப என்னடா பண்றது? ஐயோ பாவண்டா என் தங்கச்சி, அங்க பாடுறான் இப்படி அழுகுறான்ட்டு. என்னால முடியலடா. ஒரு அண்ணனா என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா பண்றது? பேசாம கல்யாணத்தை நிறுத்திடலாமா? என் தங்கச்சிக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை, நிறுத்துங்க அப்படின்னு நிறுத்திடலாமாடா? இத ஆரம்பத்திலே பண்ணிருக்கணும், இப்போ இல்ல. இந்த கல்யாணம் நின்னா என்ன ஆகும்னு தெரியுமா? அவன் வேற ஒரு மினிஸ்டர் வீட்டு கல்யாணம்டா இது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சாதாரண இது இல்ல. ஒரு மினிஸ்டர் வீட்டு கல்யாணம் நின்னா எவ்வளோ அசிங்கம்னு தெரியுமா உனக்கு? ஐயோ, போயும் போயும் இவனையா எங்க அப்பா வந்து மாப்பிள்ளைய கூப்பிட்டு வரணும். வேற ஆளா கிடைக்கல. ஏன் தான் இப்படி அப்பா பண்றாரோ தெரியல. இப்ப எப்படிரோ கல்யாணத்தை நிறுத்துறது? ஒன்றும் பண்ண முடியாதுடா. என்ன நடக்குதோ அது வேடிக்கை பார்க்கறத தவிர வேற எந்த ஒரு வழியும் இல்லை. என்னடா நீயும் இப்படி சொல்ற? வேற என்னத்த சொல்றது? சொல்லு. ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, வேடிக்கை தான் பார்க்கணும். ஐயோ, இந்த டைம் எங்க தான் போனோம்னு தெரியல. யார் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களோ? பாவுண்டா என் தங்கச்சி, இப்போ என்னடா பண்ணுவா? இதை பாரு, எனக்கும் கஷ்டமா தாண்டா இருக்கு. அவ உனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தங்கச்சி தான். இப்போ என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கா நீங்க தலை குனிஞ்சேதான் இருக்கீங்க. உங்களால சுத்தமா வந்து முடியல. அப்புறம் தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெட்டி மேலேன்னு சொல்லிட்டு தாலியை வந்து எடுத்து சுகர் கையில வந்து கொடுக்குறாங்க. அவ்வளோதான் உங்களுக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. என் வாழ்க்கை சுத்தமா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலை அப்படியே உங்களுக்கு குனிஞ்சேதான் இருக்கு, நிமிரவே இல்லை. உங்க கழுத்துல தாலியும் வந்து ஏறுது, கட்டியும் முடிச்சிடுறாங்க. நீங்க தலை குனிஞ்சேதான் இருக்கீங்க, நிமிரவே இல்லை. அந்த மண்டபத்துல இருந்த எல்லாருக்கும் வந்து ஷாக்கு. உங்க அண்ணனுக்கு ஹோபிக்கு ஷாக்கு. சுத்தி இருந்த உங்க கூட உங்களுக்கு பின்னாடி நின்று இருந்த அவங்க, உங்க அப்பா அம்மா எல்லாருமே ஷாக்கா வந்து உங்களை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லைக் வந்து எல்லாம் அர்ச்சனை எல்லாம் தூவங்கள, அது தூவுனபடி அப்படியே கை சிலருக்கெல்லாம் அப்படியே மேலேயே நிற்கிது. சிலர்லாம் வந்து கை கீழே இறங்கிட்டு என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்க அண்ணனுக்கா, டேய் எனக்கு ஏதோ சரியில்லாத மாதிரியே இருக்குடா, என்னடா இப்போ பண்றது தெரியலையேடா, அவளை பாருடா, தலை குனிஞ்சதாவே இருக்காடா, எனக்கு என்னமோ ஏதோ பண்ணிக்கிட்டாலோ அப்படின்ற மாதிரி தாண்டா தோணுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஹோபி சொல்றாரு. ஹோபி ஃபோக்கஸ் ஃபுல்லா உங்க மேலேயே தான் இருக்கு. அதே மாதிரி தான் நம்ஜனும். இப்போ என்னடா பண்றது தெரியலடா. ஐயோ, என் தங்கச்சி ஏதாவது பண்ணிட்டானா என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. லைக் வந்து நீங்க லைக் வந்து குனிஞ்சத்தெல்லாம் நிமிரவே இல்லை. லைக் அப்படிதான் உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களை லைட்டாக வந்து ஷேக் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. சுற்றி இருந்த எல்லாருக்கும் பதறி போச்சு. நிலா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பாலாம் ஸ்டேஜுக்கு வராங்க. உங்களை எழுப்பிலாம் பார்க்குறாங்க. நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயமெல்லாம் வருது. உடனே வந்து லைக் உங்களை தூக்குறாங்க. நிலா நிலா நிலாக்கு என்னாச்சு? நிலா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயந்து போகிறாங்க. உடனே சிவா தான் வந்து லைக் வந்து அவரோட கார் கிட்ட இல்லை, கார் அவளை தூக்கிட்டு வாங்க, ஹாஸ்பிட்டல் சீக்கிரமாக போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. உடனே இப்போ ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க. அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. 1 hour ஆகுது. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து முடிச்சு அதுக்கு என்னென்ன சொல்யூஷனோ அதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு டாக்டர் வந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய தூக்க மாத்திரை வந்து சாப்பிட்ருக்காங்க, ஹெவி டோஸ் ஆகியிருக்கு, அதனால தான் வந்து இவங்க வந்து மயங்கியிருக்காங்க
அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா. கவலைப்படுறதுக்கு இல்ல. நாங்க வந்து என்னென்ன பண்ணணுமோ சீக்கிரமா நீங்க கூட்டு வந்ததுல நாங்க வந்து என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணி ஓரளவுக்கு சரி பண்ணிட்டோம். பட் ஆனா இந்த நாள் ஃபுல்லும் அவங்க தூங்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படின்ற மாரிலாம் டாக்டர் சொல்றாங்க. மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லல்ல டாக்டர்? அதெல்லாம் எதுவும் இல்ல. நார்மலா தான் இருக்காங்க. அ அவங்க தூங்கி எந்திரிச்சாங்க அப்படின்னா சரியாயிரும். அப்படின்ற மாரி வந்து டாக்டர் சொல்றாங்க. அண்ட் இதோட இந்த எபிசோட வந்து எனக்கு தெரியும் இது சின்னதா வந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் எபிசோட் நல்லா வந்து பெருசா வந்து போகும். லைக் டியூரேஷன் வந்து அதிகமா போகும். இந்த எபிசோடு வந்து லைக் வந்து இதோட போதும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து இதோட வந்து நான் நிறுத்திட்டேன். எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கடா. ஓ ப்ளீஸ் உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன்டாப்பா ப்ளீஸ். ஓகேவா? நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்டாப்பா ப்ளீஸ். பாய் பாய்.